Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் சரியாக 1:30 மணிக்கு தேர்வு மைய கேட்டுகள் மூடப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்றைய தினம் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் 23 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுவதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களை நோக்கி சென்றிருக்கிறாங்க. இதற்காக 520க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து அந்த நீட் தேர்வை எழுதுவதற்காக அந்த மாணவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 1:30 மணி தான் கடைசியாக மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய கடைசி நேரமாக இருக்கக்கூடிய நிலையில் 1:30 மணி அளவில் நீட் நுழைவுத் தேர்வு மையங்களுடைய வாயிற்கதவுகள் என்பது முழுமையாக மூடப்பட்டு இதற்கு மேல் மாணவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் உட்பட 13 மொழிகளில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 552 நகரங்களிலும் துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் என 5500க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது. காலை 11 மணிக்கு சரியாக இந்த நீட் தேர்வு மையங்களில் மாணவர்கள் உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. 1:30 மணிக்கு மேலே உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை என தொடர்ச்சியாக அந்த தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருந்த ஒரு சூழலில் தற்போது இறுதி நேரத்தில் மாணவர்கள் பலரும் வந்து உள்ளே நுழைந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. குறிப்பாக இறுதி நேர பரபரப்போடு இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் ஒரு சிலர் புகைப்படம் இல்லாமலும் ஆதார் அட்டை இல்லாமலும் வருகை தந்திருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் மாணவர்கள் வெளியே நின்றிருந்த ஒரு சூழலில் மாணவர்களோடு வந்திருந்த பெற்றோர்கள் உறவினர்கள் உடனடியாக வீடுகளுக்கு சென்றும் மாற்று ஏற்பாடு செய்தும் அந்த மாணவர்களுக்கான உதவிகளை வழங்கியிருந்தாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் ஒரு சிலர் வந்து மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கிய காட்சிகளெல்லாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. சென்னையை பொறுத்த மட்டில் சென்னை மட்டுமல்லாமல் மற்ற பிற நகரங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்காக வருகை தந்திருந்த ஒரு சூழலை ஒரு சில மாணவிகள் சம்பந்தப்பட்ட தேர்வு மையத்திற்கு செல்லாமல் மாறுதலாக இது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி கல்லூரி போன்ற ஒரு சில தேர்வு மையத்திற்கு மாறி வந்ததால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் காவலர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி வேறு சம்பந்தப்பட்ட அந்த தேர்வு மையத்திற்கு செல்வதற்கான விழிப்புணர்வை வழங்கிய காட்சிகளெல்லாம் சில மணி நேரத்துக்கு முன்னதாக நாம் நேரடியாகவே பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் தான் பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த தேர்வு என்பது சரியாக 2 மணிக்கு தொடங்குகிறது. 5:20 மணிக்கெல்லாம் தேர்வு முடிவடைந்து மாணவ மாணவிகள் வெளியே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் உட்பட பல்வேறு பிராந்திய மொழிகளிலும் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் நீட் தேர்வு முகமையின் தரப்பில் தேசிய தேர்வு முகமையின் தரப்பில் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே சமயம் சென்ற ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்ததோ அதே கட்டுப்பாடுகள் இந்த ஆண்டும் வந்து தொடர்கிறது. குறிப்பாக மாணவ மாணவிகள் அணிகலன் அணியக்கூடாது, அதே போல் கேட்ஜெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின்னணு சாதனங்களால் பயன்படுத்தக்கூடிய அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதே போல் செருப்புகள் அணிவதும் கூட ஹை ஹீல்ஸ் அணியக்கூடாது, ஷூக்கள் அணியக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் மாணவ மாணவிகள் உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சென்ற ஆண்டு புர்கா அணிந்து வந்த மாணவிகளை உள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு சமய வழிபாடு உள்ளிட்ட வழிபாட்டின் காரணமாக புர்கா அணிந்து வருபவர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் முன்னதாகவே அவர்கள் வருகை தந்து முழுமையாக சோதனையிட்ட பிறகாகவே உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டதெல்லாம் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது. மாணவ மாணவிகள் மத்தியில் பரபரப்போடு இறுதி கட்டத்தில் தங்களுடைய அந்த 1:30 மணிக்குள்ளார அந்த தேர்வு மையத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடின் அடிப்படையில் வேகமாக மாணவ மாணவிகள் அந்த தேர்வு மையத்தை நோக்கி உள்ளே நுழைந்ததெல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் எப்படியாவது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கனவை எட்டிவிட வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய நுழைவாயிலில் தற்போது காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.
Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.